3 டிஜிட் வச்சு எப்படி மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 1000 பேஸ் பண்ணி நம்பர் பார்த்தோம். இப்போ அடுத்தது 500 பேஸ் பண்ணி 3 டிஜிட் போயிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 498 496 இதை வந்து மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இது என்னது 500 மைனஸ் 2, இது 500 மைனஸ் 4, மைனஸ் 2 மைனஸ் 4 ப்ளஸ் 8. ஒரு 0 வரும், ஆனால் அது வந்து மறைமுகமாக வச்சுக்கணும். இப்போ 498 வந்து 4 அடித்தா 494, இதை 2ஆல் வகுத்து போட்டுறணும் முன்னாடி. அப்போ எத்தனை 2 5 7 ஒரு 0, இதை மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர். இது வந்து என்னது ஈவன் நம்பரில் இருக்குது. சப்போஸ் ஆட் நம்பராக இருந்தால் அந்த 5 இதில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 497 494 இதை மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ என்னென்னா இது என்னது 500 மைனஸ் 3, இது 500 மைனஸ் 6, இது 2 பேருக்குன்னா 18. இது 0. 497லேருந்து 6 கழிச்சா 491. இதை 2ஆல் வகுத்தோம்னா 2 4 11 வகுத்தோம்னா 5 5 இந்த நம்பர். இப்போ இதே வந்து 500க்கு மேலே 2 நம்பர். ஐநூற்றி 2 508 இதை மல்டிப்ளை பண்ணுறோம். இது என்னது 500 ப்ளஸ் 2, இது 500 ப்ளஸ் 8, இது 2 பேருக்குன்னா 16, ஒரு 0 வச்சுக்கலாம். இது 2 டிஜிட். 502லேருந்து 8 போட்டோம்னா 510, இதை 2ஆல் வகுத்தோம்னா 255. இதை நல்லா பார்த்தவங்க, இது உங்களுக்கு குரூப் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அதனால் என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.